வணக்கம். தமிழ் வெப் சீரிஸ் அவலங்களை பற்றி ஏற்கனவே தேவையான அளவு அலசிட்டதாங்கள அடுத்த இடமான 7வது டக்குன்னு அந்த ஃப்ளோ போயிடுச்சு. ஏற்கனவே தமிழில் சில வெப் சீரிஸை தவிர மற்ற வெப் சீரிஸ் எல்லாம் எப்படி ரொம்ப சுமாரான ரைட்டிங்லையும் சப்ஸ்டாண்டர்டான மேக்கிங்லும் நம்மளை போட்டு படுத்தி எடுக்குதுன்னு பல வீடியோக்களை நான் புலம்பியிருக்கேன். அதுவும் ஒரு 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுட்டு அதை 5வது துண்டாக வெட்டி வெப் சீரிஸ்னு ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அப்படி வர வெப் சீரிஸ் சுவாரஸ்யமாக இருந்தால் நான் ஏன் புலம்ப போகிறேன்னு சொல்லுங்கள். சமீபத்தில் ZEE5ல சட்டமும் நீதியும் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சட்டமும் நீதியும். சரவணன் ஒரு பிரில்லியண்டான லாயர். ஆனால் கேஸ் எடுத்து வாதாடாமல் நோட்ரி பப்ளிக்காக மட்டுமே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நம்ருதா ஒரு புது லாயர். எந்த வக்கீல் கிட்டையாச்சும் ஜூனியராக சேரலாமான்னு தேடி தனக்கு காலேஜ் சமயத்தில் கைட் பண்ண சரவணன் கிட்டேயே சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் நான் வாதாடுற லாயர்லாம் கிடையாது, நல்ல லாயராக போய் சேரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த சூழலில் சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற கேலி கிண்டல், வீட்டிலேயே பையன் போடுற சண்டைன்னு எல்லா பியர் பிரச்சனையும் சேர்ந்து சரவணனை ஒரு கேஸ் எடுத்து வாதாட வைக்குது. கோர்ட் வளாகத்திலேயே குப்புசாமிங்கிற ஒருத்தர் தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு மனு எழுத ஏற்கனவே சரவணனை அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தற்கொலையை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு கேஸ ஆரம்பிக்கிறாரு சரவணன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா சட்டமும் நீதியும். நீதியை அடைவதற்கான வழியா தான் சட்டம் இருக்கணுமே ஒழிய நீதியை மறுப்பதற்காக சட்டம் ஒரு கருவியா பயன்படக்கூடாது. கசப்பான அனுபவங்கள் இருக்கிற வாதாட தயங்குற புத்திசாலி வக்கீலா சரவணன் செம்ம கேஷுவலான பட் சிறப்பான ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு சீனில் ஃபோனில் ஒரு மிரட்டல் வரும். அதை ஒரு டீல் பண்ணுற மொமெண்ட் சரியான டைமிங். ஜூனியராக வர நம்ருதா ஆரம்ப எபிசோட்ஸில் ரொம்ப இயல்பாக நடிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கடுப்பாகி பேசுகிற சீன்ஸ்லாம் ஃபன்னியாகவும் இருந்தது. ஆனால் போக போக ப்ராக்ரஸிவ்லி அமெச்சூரான ஒரு நடிப்புக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. சரவணன் பையனா கோகுல், வைஃபா வர ஜெயஸ்ரீ, எதிர்கட்சி வக்கீலா அருள் டி சங்கர் 3 பேரும் டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு தற்கொலை, அதோட விசாரணையில் தெரிய வர உண்மைகள்னு ப்ரிமைஸ் ஒரு சுவாரஸ்யமான கிரைம் ஸ்டோரி தான். இதில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. லா பாயிண்ட்ஸ் பேசப்பட்ட விதத்துக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு ப்ரௌனி பாயிண்ட்ஸை கூட கொடுக்கலாம். ஆனால் ஓவராலாக ரைட்டிங்லையும் சரி மேக்கிங்லையும் சரி ரொம்ப மீடியாக்கரான ஒரு அவுட்புட்டே கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸை முழுசாக பார்த்து முடிக்க சரவணன் அண்ட் நம்ருதாவுடைய சின்சியரான போர்ட்ரேயல் மட்டுமே காரணமாக இருக்குது. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சீனுக்கு சீன் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல ப்ராப்பரா ஒரு எஸ்டாபிஷிங் ஷாட் கூட பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பல சீன்ஸ் சீரியல் ரேஞ்சுக்கு இருக்கு. சில சீன்ஸ் அப்படி ஃபீல் ஆகலனாலுமே கூட த்ரூ அவுட் மோசமான மேக்கப்பும் பயங்கரமான பின்னணி இசையும் சேர்ந்து நோனோ அப்படிலாம் விடக்கூடாதுன்னு சீரியலோட சுமாரா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. கதைக்கு தேவையான டிராமாவை ஸ்டேஜ் பண்ண இயக்குனர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது தெரியுது. ஸோ குரூஷியலான சீன்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டிய இம்பாக்டை கொடுக்கல. ஒரே காஸ்டியூம்ல எப்ப பாரு கார்ல வெயிட் பண்ற ஒரு கேரக்டர், நீதிபதிகளாக நடிச்சவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், ஒரு பிரபலமான எதிர்கட்சி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல வாதாடும் போது கூட சுற்றி ஒரு 10 பேர் வெவ்வாறு நின்றுட்டே இருக்காங்கன்ற மாதிரி டைரக்ஷன் பல இடங்கள்ல கிளம்சியா இருக்கு. அண்ட் ரைட்டிங்கா பார்த்தா ஒரு விசாரணைங்கிறது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப அந்த கைக்கு வாக்கா பக்கத்துலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது. ஒரு பாலியல் தொழிலாளிய ஒரு வக்கீலே விலைமகள் அப்படின்னு கோர்ட்ல சொல்றது, கோர்ட்ல ஒப்படைச்சதற்காக அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் துறை ரேஞ்சுக்கு ஜட்ஜஸ் பேசுறதுன்னு வசனங்கள்லாம் சட்டமாகவும் இல்லை நீதியாகவும் இல்லை. மொத்தத்தில் இந்த சட்டமும் நீதியும் சுவாரஸ்யமான கதையா தெரிஞ்சாலுமே கூட தமிழில் மற்றும் ஒரு சுமாரான வெப் சீரிஸ். வெறும் 7 எபிசோட்ஸ் தான். அதுவும் மொத்த ரன் டைம் 2 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கு. இதை வச்சே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் ZEE5 OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு.